என்கின்ற வகையில் பல் மருத்துவக் கல்லூரி என்கின்ற வகையில் 72 ஆண்டுகளுக்கு முன்னால் 15 மாணவர்களுடன் பல் மருத்துவ பிரிவாக தொடங்கி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு 100 இளங்கலை பல் மருத்துவ மாணவர் பயில்கின்ற வகையில் 40 முதுகலை பல் மருத்துவ இடங்களுடன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி நம்முடைய தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி. பழம்பெருமை வாய்ந்த இந்த கல்லூரியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு வகைகளிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 5,35,611 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தினந்தோறும் 1,500 பேர் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய அளவில் பல் மருத்துவ சேவை ஆற்றி வருகிற இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகைகளில் ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்றைக்கும் கூட வாய்முகத்தாடை சிறப்பு ஊடுகதிர் படக்கருவி, ஒளி தூண்டக்கூடிய பாஸ்பர் தகடு ஸ்கேனர் போன்ற வசதிகளுக்காக 36,90,000 மதிப்பீட்டில் இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இணைய வழி நூலகம் ஒன்று இன்றைக்கு 14,62,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய இணைய வழி நூலகம் ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. CSR நிதி பங்களிப்புடன் 15,000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்று சுடுநீராகவும் குளிர்நீராகவும் தரக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு 15,000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 62,60,000 மதிப்பீட்டில் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு கட்டமைப்புகளை இன்று காலை நானும் இந்த துறையின் செயலாளர் அவர்களும் DME இன்சார்ஜ் அவர்களும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு அதை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம். இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் தற்பொழுது பல் மருத்துவக் கல்லூரியின் வளர்ச்சி பற்றிய விஷயங்களை கேட்டறிந்த முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ 261,83,00,000 மதிப்பீட்டில் பல்வேறு வகைகளிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இந்த வளாகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் 1,34,764 சதுரடி பரப்பில் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் பழைய கட்டிடம் என்பது 2 தளங்களை கொண்டதாக இருந்தது. இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் இந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு 4 புதிய தளங்கள் கட்டி அதை கட்டும் பணி எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ரூபாய் 64,09,00,000 மதிப்பீட்டில் 1,34,764 சதுரடி பரப்பில் 4 தளங்களை கொண்ட இந்த கட்டிடத்தில் செயற்கை பல்கட்டும் துறை, ஈறுநோய் சிகிச்சை துறை, பல் சீரமைப்பு துறை, குழந்தை பல் மருத்துவத்துறை, வாழ்நோய் குறியியல் துறை, சமுதாய பல் பாதுகாப்பு துறை, தேர்வு கூடம், கருத்தரங்கு கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த கட்டிடம் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 30க்குள்
இந்த கட்டிடத்தை முடித்து தருவதாக பொதுப்பணித்துறையினர் உறுதி தந்திருக்கிறார்கள். எனவே செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த கட்டிடம் இந்த பல் மருத்துவ கல்லூரியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த பல் மருத்துவ கல்லூரிக்கு 64,90,00,000 மதிப்பீட்டில் 1,50,136 சதுரடி பரப்பில் தரைதளத்துடன் மற்றும் 9 தளங்களுடன் கொண்ட பார்வையாளர்கள் அறை, மருத்துவ அறை, சமையலறை, படிக்கும் அறை, பொழுதுபோக்கு அறை, உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் 274 தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை மற்றும் இளநிலை பல் மருத்துவ மாணவர்களுக்கான தங்கும் விடுதி ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவியர்களுக்கு மட்டுமே 274 தங்கும் அறைகள், ஒவ்வொரு அறையிலும் 2 மாணவியர் வீதம் இதில் தங்குவதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டு இந்த விடுதி தற்பொழுது கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விடுதியை பொறுத்தவரையிலும் டிசம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பல் மருத்துவக் கல்லூரி மாணவியர் பயன்பெறுகிற வகையில் இந்த பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு, குறிப்பாக இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்கு 4,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன பல் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதே வளாகத்தில் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்காக இன்றைக்கு 614 மாணவர்கள் தங்கும் வகையில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர்கள், குறிப்பாக சென்னை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த முதுநிலை கல்லூரி மாணவர்கள் தங்குவதற்கு 614 மாணவர்கள் தங்குவதற்கு 307 அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் 132,84,00,000 மதிப்பீட்டில் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னால் எங்களால் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த பணியும் தற்போது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதுவும் முடிவர இருக்கிறது. எனவே இந்த பல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்பொழுது 64,09,00,000 மதிப்பீட்டில் 4 தளங்கள் கொண்ட பல் மருத்துவக் கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம், 64,90,00,000 மதிப்பீட்டில் 274 தங்கும் அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பல் மருத்துவ மாணவியர் தங்கும் கட்டிடம், சென்னை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 614 முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர்கள் தங்கும் வசதியோடு 307 அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் என்று இன்றைக்கு 261,83,00,000 மதிப்பீட்டிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முதலில் அறிவித்த இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம் செப்டம்பர் இறுதிக்குள்ளும், மற்ற 2 விடுதி மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டிடங்கள் டிசம்பர் இறுதிக்குள்ளும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. அதாவது இப்போ ஏற்கனவே காலியாக இருக்கிற பல் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு 48 பல் மருத்துவர்கள் நிரப்புவதற்கு எம்ஆர்பியில் 48 தான் காலி. ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில்
ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும். ஆனாலும் இங்கே இந்திய மருத்துவத்தில் ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது. டிபிஹெச் நிர்வாகத்தில் ஒரு பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல, 2026இல் அதாவது ஓய்வு பெறவிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் மனதில் வைத்து 2642 மருத்துவ பணியிடங்கள் 4 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கரங்களினால் ஆணைகள் தரப்பட்டது. இப்போ டிஎம்எஸ் டிஎம்இ போன்ற நிர்வாகங்களுக்கு முதுநிலை படித்த மாணவர்களை அங்கிருந்து மாற்றி அனுப்பும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் காலியாக இருக்கிற மருத்துவ பணியிடங்கள், குறிப்பாக எம்பிபிஎஸ் மாணவர்கள் மிக விரைவில் அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, டிஎம்எஸ்ஸுக்கும் டிஎம்இக்கும் இடம் மாறி போயிட்டாங்கன்னா, அப்போ காலியாகிற இடங்களுக்கும் உடனடியாக பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கு. இந்த நிலையில் பல் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக காலியே 48 தான். இந்த 48க்கு எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணோம். எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணதில் எவ்வளோ பேர் தேர்வு எழுதுனாங்கன்னா 11,720 பேர் எழுதுனாங்க. இந்த 11,720 எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் 8,700 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். 8,700 பேரில் ரேங்கிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் முடித்து இந்த 48 பேர் யாருங்கிறத தேர்வு பண்ணி முடிச்சுட்டாங்க நேற்றைக்கு. இப்போ இந்த 48 பணியிடங்கள் மட்டுமல்ல, இன்னும் ஒரு 450 டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் சேர்த்து மிக விரைவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள். இந்த 48 பல் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை உலகத்தில் வேறு எந்த துறையும் செய்யாத ஒன்று. இது இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு அதை நிரப்பியிருக்கிறோம். ஓபிஎஸ் போன்றவர்கள் இதை தெரிந்து கொள்வது நல்லது. என்னென்னா, இந்த 48 பணியிடங்கள் மட்டும்தான் காலியாக இருந்தது. இப்போ இப்போது ஒரு 2-3 நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணைகளை தரவிருக்கிறார்கள். இந்த தந்து முடிச்சாச்சுன்னா 100% பணியிடங்கள் முழுமை பெற்றதாக முடிஞ்சிடும். இன்னொன்று, இப்போ என்எம்சி டென்டல் கவுன்சில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் கூட கொடுத்தாங்க. அவங்க சாதாரணமாகவே ஒவ்வொரு வருஷமும் அவங்க தலைமையில் இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நோட்டீஸை கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸுக்கு இங்கேருந்து பதில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அது சரியாயிடும். நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம், நோட்டீஸை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் பூட்டோடு வந்துடுவாங்க, பூட்டு போட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிறோம். அது இல்லை. இது நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்று. அதனால் அன்பு கூர்ந்து வெளியிலிருந்து பார்க்குற அரசியல் தலைவர்களும் ஏதோ அது பூதாகரமாக அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே மொத்தமே 3 பல் மருத்துவக் கல்லூரி ஒன்று தான் இருந்தது. இந்த பல் மருத்துவக் கல்லூரி தான் 72 வருட பழமை வாய்ந்த ஒன்று. சிதம்பரத்தில், குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் வெளியிலிருந்து தனியார் வசம் இருந்த ஒரு பல் மருத்துவக் கல்லூரியை நம்ம கையகப்படுத்தி இன்றைக்கி அதுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை மேம்படுத்தின்னு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு புது மருத்துவக் கல்லூரியை அதை தொடங்கி வச்சுருக்கிறோம். இதுதான் வரலாறு. யாருக்காவது இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் இருந்தவர்கள் நாங்கள் எங்கேயாவது ஒரு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடவடிக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பல் மருத்துவர் இல்லை அது இல்லைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு யாராவது அவரை போய் கேட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் போடுறது தப்பு இல்லையா? நிர்வாக வசதிக்காக. இப்போ இந்த இங்கேருந்து சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டரை புதுக்கோட்டைக்கு மாற்றுறதும், புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சென்னைக்கு மாற்றுறதும் நிர்வாக வசதிக்கு. இங்கே ஒருத்தர் டாக்டராக வர்றாருன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற 60 வருஷமும் இங்கே இருக்கணுன்றது இல்லை. நிர்வாக வசதிக்கு மாற்றுறதுங்கிறது நிர்வாகத்துக்கு முழு உரிமை உண்டு. யாராவது போய் என்னை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு அறிக்கை விட்டா, இப்போ இந்த துறையில் 1.25 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. தொடர்ச்சியாக கவுன்சிலிங்கு நடத்துகிறோம். அவங்களே காலி பணியிடங்களை மாற்றின்னு கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே போய் அரசியல் தலைவர்கள் கையில் என்னை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கைன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா பார்த்துக்கணும். அந்த அறிக்கையை நீங்கள் கேட்குறத நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அதான் அவர் அங்கே போய் கேட்டிருப்பார், என்னங்க மாற்றிட்டாங்க நீங்கள் சொல்லி மாற்றி கொடுங்கன்னு.
இல்லை, அவங்க வழக்கு தொடுத்தது தான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகளில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை, எங்கேயும் தண்ணியை எடுத்துன்னு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு எடுத்துன்னு வந்து பஸ் ஸ்டாண்டுங்களை மட்டும் பஸ் டிப்போவில் வச்சாங்க. இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும். அது அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்போ யாரும் கேட்டோமா? இது எவ்வளோ பெரிய திட்டம் இது! நலம் காக்கும் ஸ்டாலின், அது உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் பொச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். 2 வாரம் சொன்னோங்க. அந்த 2 வாரம் அநேகமாக நாளைக்கு முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சோடனே நாளைக்கு சாயந்தரம் செக்ரட்டரி அறிக்கை விடுவார் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்.